வணக்கம் நண்பர்களே. அருவிகள், மலைகள், பழமையான கோவில்கள், ஜமீன் வரலாறுகள், மத நல்லிணக்கம், அது மட்டும் இல்ல இயற்கை அழகு, இப்படி எல்லாத்தையும் ஒன்னா கொண்ட ஒரு மாவட்டம் இருக்கு. அதுதான் நம்ம தென்காசி மாவட்டம். குற்றாலத்துல இருந்து ஊத்துமலை வரைக்கும் இருக்கிற முக்கியமான இடங்களை இன்னைக்கு வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச இடங்களை மட்டும் போட்டிருக்கேன். சோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தென்காசி. தென்காசிங்கிற பேருக்கே ஒரு தனி வரலாறே இருக்கு. வட இந்தியாவில் இருக்கிற காசிய மாதிரியே இங்கேயும் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறதால இந்த ஊர் தெற்கு சைடு இருக்கிற காசின்னு அழைக்கப்பட்டது. காலப்போக்கில அது தென்காசின்னு மாறிடுச்சு. இன்னைக்கும் இந்த கோவில் தென்காசியோட அடையாளமா இருக்கு. அடுத்தது குற்றாலம். தென்காசியை பத்தி பேசும்போதே முதல்ல ஞாபகம் வர்றது குற்றாலம் தான். தென்காசியோட ஸ்பான்னு அழைக்கப்படும் இந்த இடம் தான் வருஷம் முழுசும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, புது குற்றாலம்னு பல அருவிகள் இங்க இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர்ற இந்த தண்ணி மருத்துவ குணம் உள்ளதுன்னு நம்பப்படுது. அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது. அடுத்து பார்க்க போறது மணிமுத்தாறு. தென்காசி மாவட்டத்தோட இயற்கை வளங்கள்லயே முக்கியமானது மணிமுத்தாறு பகுதி தான். அணைக்கட்டுகள், மலைகள், பசுமையான காடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியே ரொம்ப அழகா இருக்கும். இங்க இருந்து கிடைக்கிற நீர் தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு உயிர் நாடியா இருக்கு. அடுத்து பார்க்க போறது கடையநல்லூர். தென்காசி மாவட்டத்தோட முக்கிய வணிக நகரங்கள்ல ஒண்ணு கடையநல்லூர். விவசாயம், வணிகம் ரெண்டுலயுமே இந்த பகுதி முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பார்க்க போறது சொரண்டை. சொரண்டைன்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வர்றது சந்தை தான். சுத்தி உள்ள பல கிராமங்களோட முக்கிய வணிக மையமா சொரண்டை செயல்படுது. தென்காசி மாவட்டத்தோட பொருளாதாரத்துல சுரண்டை சந்தைக்கு ஒரு தனி இடமே இருக்கு. அடுத்து பார்க்க போறது நம்ம சங்கரன்கோவில். தென்காசி மாவட்டத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்று சங்கரன்கோவில் தான். இங்க இருக்கிற அருள்மிகு கோமதி அம்மன் மற்றும் சங்கரநாராயணர் கோயிலுக்கு பல பகுதியிலிருந்து பக்தர்கள் வருவாங்க. சைவமும் வைணவமும் ஒன்றிணைந்த தத்துவத்தை எடுத்துக்காட்டும் இந்த கோவில் தனித்துவமானது. ஆடி தபசு திருவிழா இங்க பிரம்மாண்டமா நடக்கும். அடுத்தது வீரகேரளம்புதூர். அதாங்க நம்ம விகே புதூர். வரலாற்றை விரும்புறவங்களுக்கு விகே புதூர் ஒரு சிறப்பான இடம். இங்க இருக்கிற அரண்மனைகள், பழமையான கட்டிடங்கள் அந்த காலத்து நினைவுகளை இன்னும் சுமந்து நிக்குது. அடுத்து நம்ம ஊத்துமலைக்கு வருவோம். தென்காசி மாவட்டத்துல இருக்கிற இந்த கிராமம் மத நல்லிணக்கத்துக்கு பெயர் போனது. ஊத்துமலை ஜமீன் வரலாறும் இந்த ஊரோட பெருமைகள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்லைங்க, இங்க வானத்தை தொடுற அளவுக்கு உயரமான சர்ச்சும் இருக்கு. இயற்கை சூழல், அமைதி மற்றும் மக்கள் ஒற்றுமை இதெல்லாம் ஊத்துமலையை சிறப்பாக்குது. அடுத்து புளியரை. தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கிற எல்லை பகுதியா புளியரை இருக்குது. சுத்தியும் மலைகள், பசுமையான இயற்கை, அது மட்டும் இல்ல குளிர்ச்சியான காலநிலை, இது எல்லாம் இந்த பகுதியோட சிறப்பா இருக்கு. இந்த வழியா பயணம் செய்யறவங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட அற்புதமான காட்சியை ரசிக்க முடியும். இப்படி அருவிகள், மலைகள், வரலாறு, கலாச்சாரம், மத நல்லிணக்கம், சந்தைகள், ஆன்மீக தலங்கள், இப்படி எல்லாத்தையும் ஒன்னா கொண்ட மாவட்டம் தான் தென்காசி. இந்த வீடியோல சொன்ன இடங்கள்ல நீங்க எந்த இடத்த பார்த்திருக்கீங்க? நீங்க தென்காசி மாவட்டத்துல எந்த ஊரை சேர்ந்தவங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.